இன்றைக்கி சிகப்பு முள்ளங்கி பொரியல் பார்க்கலாம். சிகப்பு முள்ளங்கியை நல்லா தோல் சீவி கழுவிட்டு வச்சுருக்கிறோம்மா. இது பொரியல் பண்ணி சாப்பிட்டாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்னி கோளாறு உள்ளவங்கள்லாம் நல்லா சாப்பிட்லாம், எல்லோரும் சாப்பிட்லாம். கிட்னியில் கல் தங்காது. பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல். ஒரு காஞ்ச மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதான் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பல்லாரி வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். திட்டமான பல்லாரி வெங்காயம் இதையும் போட்டாச்சு. வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் எல்லாம் வெந்து வரத்துக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் தான் வெந்திருக்கு வெங்காயம். இதில் முள்ளங்கி சேர்த்துடலாம். முள்ளங்கி பொரியல் சாப்பிட நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். உப்பு கொஞ்சமாக போடுங்க, பார்த்துக்கிட்டு போட்டுக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சும்மா ஒரு பிஞ்சு. இதில் ஒரு கொஞ்சமாக 1/4 டம்ளர் அது தண்ணி விட ஏற்கனவே முள்ளங்கி. சும்மா ஒரு 10 மில்லி தண்ணி கலந்துக்கங்க, வேகட்டும். நல்லா வெந்துருச்சுமா. வெந்த உடனே தேங்காய் போட்டிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் தேங்காய் போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காய் திருவி போட்டிருக்கிறேன். இந்த முள்ளங்கி வச்சு தான் செஞ்ச சிகப்பு முள்ளங்கி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது நல்லா சாம்பார் சாதம், ரசம் சாதம், புளிக்குழம்பு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். கிட்னிக்கு நல்லது. இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்மா.